பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். இன்றைய தினத்துக்கான தேவனுடைய வார்த்தையானது 118ஆம் சங்கீதத்தில் அந்த 13வது வசனத்தை நான் பார்க்கும் பொழுது, கர்த்தரோ எனக்கு உதவி செய்தார் என்று சொல்லி பார்க்கும். கர்த்தரோ எனக்கு உதவி செய்தார். தேவன் நமக்கு உதவி செய்கிறவர். அவர் உங்களுக்கு உதவி செய்கிற ஒரு நல்ல தேவன். எப்படி சொன்னால் மேலே தொடர்ந்து அவன் அந்த முந்தின வரியை வாசிக்கும் பொழுது, நான் விழும்படி நீ என்னை தள்ளினாய் என்று சொல்லி பார்க்குறோம். நான் விழும்படி நீ என்னை தள்ளினாய் என்று சொல்லி பார்க்குறோம். நான் விழுந்து போகும்படியாக, நான் அழிந்து போகும்படியாக, நான் நிர்மலமாகும்படியாக நீ என்னை தள்ளினாய். ஆனால் கர்த்தரோ என்னை தாங்கினார், எனக்கு அவர் உதவி செய்தார் என்று சொல்லி பார்க்கிறோம். அப்போ உண்மையாகவே இந்த நாட்களில் தேவன் உங்களுக்கு உதவி செய்கிறவர். கர்த்தர் உங்களுக்கு உதவி செய்கிற ஒரு நல்ல தேவனாக இருக்கிறார். இந்த உலகத்திலே அநேகருடைய எண்ணங்கள், நாம் விழுந்து போகணும், நம்ம அழிஞ்சு போகணும், நம்ம ஒன்றுமில்லாமல் போகணுங்கிற எண்ணங்கள் அநேகருக்கு இருக்கலாம். ஆனால் தேவன் அப்படி அல்ல. நாம் விழுந்து போகாதபடி, நீங்கள் தள்ளப்பட்டு போகாதபடி அவர் உங்களுக்கு உதவி செய்கிறவராக, அவர் உங்களை தூக்கி நிறுத்துகிற ஒரு தேவனாக இருக்கிறார். ஏன்னா சாமுவேல் கூட வசனம் உண்டு. அந்த 1:18 தாவீதை பெலிஸ்தரின் கையில் விழப்பண்ணுவதே சவுலுடைய எண்ணமாக இருந்தது. தாவீதை சத்துருக்கள் கையில் விழப்பண்ணுவது சவுலுடைய எண்ணமாக இருந்தது. ஆனால் தேவன் அவனோடு கூட இருந்ததுனால, தாவீதோடு கூட கர்த்தர் இருந்ததுனால, தேவன் அவன் விழுந்து போகாதபடிக்கு அவன் விருத்தி அடைகிறவனாக, அவன் பலனடைகிறவனாக காணப்பட்டார் என்று சாமுவேலில் வாசிக்கிறோம். தாவீது நாளுக்கு நாள் பலத்தவனானான் என்று சொல்லி பார்க்கிறோம் 2 நாள் யுத்தத்தில். அப்போ உண்மையாகவே அந்த நாட்களில் அவர் நமக்கு உதவி செய்கிறவர். கர்த்தர் உங்களுக்கு உதவி செய்கிற ஒரு நல்ல தேவன். சங்கீதத்தில் கூட வாசிக்கிறோம் 72:12, 60:11 வாசிக்கிறோம், 108:12 வாசிக்கிறோம். இக்கட்டில் எங்களுக்கு உதவி செய்யும். மனுஷனுடைய உதவி விருதா. அப்போ இக்கட்டான நேரங்களில் தேவன் ஒருவர் தான் உங்களுக்கு உதவி செய்ய முடியும். இக்கட்டான நேரங்களில், பிரச்சனைக்கு உண்டான நேரங்களில், அதாவது சிறுமைப்படுகிறதான நாட்களில், நேரங்களில் தேவன் ஒருவர் தான் உங்களுக்கு உதவி செய்ய உண்மை உள்ள தேவனாக இருக்கிறார். மனுஷனுடைய உதவி விருதா என்று சொல்லி பார்க்கிறோம். ஆகவே அந்த நாட்களில் நீங்கள் விழுந்து போகாதபடிக்கு, நீங்கள் தள்ளப்பட்டு போகாதபடிக்கு கர்த்தர் உங்களை தாங்கி பிடிக்கிறவர். அவர் உங்களுக்கு உதவி செய்கிற ஒரு நல்ல தேவன். கர்த்தரோ எனக்கு உதவி செய்தார், நான் விழும்படி நீ என்னை தள்ளினாய் என்று சொல்லி பார்க்கிறோம். உண்மையாகவே இந்த நாட்களில் கர்த்தர் உங்களை ஒவ்வொரு நாளும் உங்களை தாங்கி நிறுத்துகிறவராக, அவர் உங்களுக்கு எல்லாவற்றிலையும் அவர் உதவி செய்கிற ஒரு உண்மை உள்ள ஒரு நல்ல தேவன். நிச்சயமாகவே இந்த நாட்களில் உங்கள் வாழ்க்கையில் கர்த்தர் உங்களுக்கு நிச்சயமாய் உதவி செய்வார். உங்களோடு கூட இருக்கிறவர்கள் நாட்களிலே மனிதர்கள், நீங்கள் விழுந்து போகணும், நீங்கள் அழிஞ்சு போகணும்னு நினைத்தாலும் கர்த்தர் உங்களை கைவிடாதவர். ஒவ்வொரு நாளும் உங்களை வழி நடத்துவார், உதவி செய்வார், அவர் நாமத்தை மகிமைப்படுத்துவார். ஜெபம். எங்களை அதிகமாய் நேசிக்கிற நல்ல பிதாவே, அருமையான ஆண்டவரே, இந்த நேரத்துக்காக நன்றி செலுத்துகிறோம். கர்த்தரே எனக்கு உதவி செய்தார் என்று சொல்லி நாங்கள் பார்க்கிறோம். அருமையான இந்த நேரத்தில் இந்த சத்தத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற அருமையான உடைய பிள்ளைகளுக்காக நாங்கள் செபிக்கிறோம். நீர் உதவி செய்கிறவர், நீர் தள்ளாதவர், புறந்தள்ளாதவர், தள்ளப்பட்டதான ஜனத்தை ஆண்டவர் தூக்கி நிறுத்துகிறவர், விழுந்து போகாதபடி தாங்கி பிடிக்கிறவர், ஏந்துகிறவர், நீ உதவி செய்கிற ஒரு நல்ல தேவன் ஆண்டவரை. அருமையான பிள்ளைகளுக்கு எல்லா காரியத்திலையும் நீர் உதவி செய்து உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்தும். நீர் மகிமையான காரியங்களை செய்யும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன்.